வணக்கம். ஆ ஓகே. மீண்டும் வணக்கம். ஓகே, பாருங்கள். நேருக்கு மாறாக ஒன்று நடந்தது. என்ன நேருக்கு மாறாக என்று கேட்டால், நேரடியாக வந்து விடுகிறேன். ஒரு செடியில் பூ பூக்கிறது என்றால் எங்கே பூக்கிறது? நேற்று தான் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறீங்களா? நோ. நான் நேருக்கு நேராக கேட்குறேன். ஒரு செடியில், ஒரு பூவில், ஒரு மரத்தில் ஒரு பூ பூக்கிறது என்றால் எங்கே பூக்கிறது? தாதா, ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறதுனாக்கா சொல்லிவிடுவோம். கரெக்டாக கேட்குறேன், அது கரெக்டாக பதில் சொல்கிறேன். பூ அந்த மரத்தின் உச்சியிலே, கிளைகளின் உச்சியில் பூக்கள் பூக்கிறது. கிளைகளின் உச்சியில் இலைகள் வருகிறது, அந்த கொனையில் பூ பூக்கிறது. நான் என்ன சொன்னேன்னா, நேருக்கு மாறாக ஒன்று நடந்தது சொன்னேன் இல்லையா? நான் மைக்கோவில் ராபர்ட் பாஷ். என்ன ராபர்ட் பாஷ்ன்றீங்க? அது பெரிய விஷயம் ஆச்சு, பெரிய கம்பெனி ஆச்சு, ஜெர்மன் கம்பெனி ஆச்சு. ஆமாம் சொல்கிறாங்களே, அந்த ஜெர்மன் கம்பெனியில் நான் குப்பை கொட்டின்னு இருந்தேன். குப்பை கொட்டிருந்தீங்களா? உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஜென்டில்மேனாக இருக்கிறீங்க, குப்பை கொட்டியிருந்தீங்களா? நான் இல்லை சொல்கிறாங்களே. என்னோடய உறவினர் ஒருவர் சொல்லுவார், ஏதாவது பேச்சு கொண்டு இருக்கும்போது, நான் அந்த இடத்துல வேலை செய்துன்னு இருந்தேன், அவங்களுக்காக நான் உழைச்சின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த இடத்துல குப்பை கொட்டின்னு இருந்தேன் அப்படின்னுவார். ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் சொல்லும்போது அவர் முகத்தை பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நான் ராபர்ட் பாஷ் ஜெர்மன் கம்பெனியில், அந்த கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே நான் என்னை கபக்கன் பிடிச்சி என்னை அந்த கம்பெனியில் வேலைக்கு போட்டுக்கினாங்க. ஓகே. அப்புறம் அந்த கம்பெனியில் நான் இருக்கும்போது, அதுவும் நான் வேலை செய்த புதுசில் 1960 தாத்தா, 1960 அப்படின்னா 60 எங்கே இருக்குது தாத்தா? ஆமாம் சொல்லுவேன். அந்த 1960 எப்போ எனக்கு 18 வயசு இருந்துச்சோ, நான் அப்போ வேலைக்கு சேர்ந்தேன். நான் அந்த வேலைக்காக உழைச்சினேன், அந்த கம்பெனிக்காக நான் உழைச்சின்னு இருந்தேன். எனக்கும் என்னுடைய ஊதியத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஊதியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சரி தாத்தா, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. அப்போது அந்த சமயத்தில் அங்கே நர்சரி, அந்த ஃபேக்ட்ரி ஆஃபீஸ்க்கோ இங்கே அங்கே வைக்கிறதுக்கு சில நர்சரி செடிகளை வச்சுருந்தாங்க. அந்த செடிகளில் ஒரு செடியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூங்கள்லாம் செடிகளுடைய கொழுந்து அந்த முனைகளில் தான் பூவிடும் சொன்னீர்கள். ஆனால் அந்த மைக்ரோ ஃபேக்ட்ரியில், ராபர்ட் பாஷ் கம்பெனியில் வேரில் பூ விட்டுச்சு. தாத்தா, வேரில் பூ விட்டுச்சா தாத்தா? ஆமாம் சொல்கிறாங்களே. தாத்தா சொல்கிறது விளையாட்டாக சொன்னாலும் நான் உண்மையை தான் சொல்கிறேன். நேருக்கு மாறாக எல்லா இடத்துலையும் மரத்தில், செடியில், மேல்புறத்தில் பூ விட்டால், மைக்ரோ ஃபேக்ட்ரியில் பாஷ் கம்பெனியில் வேரில் பூ விட்டுச்சு. அது அதிசயம் தானே? அந்த கம்பெனிக்கு எவ்வளோ செலவானாலையும், எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல என்று அந்த கம்பெனியில் நாங்கள் அப்போது ஒரு 20,000 பேர் வேலை செய்துன்னு இருந்தோம். எவ்வளோ தான்? 20,000. அதில் நானும் ஒருத்தர் வேலை செய்தேன். அந்த 20,000 பேரையும் அந்த பாஷ் கம்பெனிக்காரரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம நர்சரியில், நம்ம கார்டனில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது, அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதனால் கம்பெனிக்கு எவ்வளோ நஷ்டமானாலே பரவாயில்ல, இந்த 20,000 பேரும் அங்கேருந்து போயிட்டு அந்த நர்சரியில் அந்த செடிகள்
வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த பூவை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒருத்தருக்கும் அங்கேருந்து அங்கே போய்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்து போகிறது ஒரு 15 நிமிஷம், அங்கே பார்க்கறதுக்கு 5-10 நிமிஷம், திருப்பம் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம், இந்த மாதிரியாக 1 மணி நேரம் செலவானாலே பரவாயில்ல ஒருத்தருக்கு. நீங்கள் 20,000 பேரும் போய் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ ஒருத்தரும் நல்ல பேமெண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு இப்போத்து கணக்கு ஒரு 500 ரூபா இருக்கும். 1 மணி நேரம் வேலை செய்தா இப்போத்த கணக்குக்கு. அந்த மாதிரி 20,000 பேருக்கும் நஷ்டத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் எல்லோரையும் போய் அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்கன்னு ராபர்ட் பாஷ் டைரக்டர், கமர்ஷியல் டைரக்டரும் டெக்னிக்கல் டைரக்டரும் ஒரு முடிவெடுத்து எல்லோருக்கும் அந்த ப்ரிவிலேஜ், அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். நாங்கள் எல்லோரும் அதை பார்த்துட்டு வந்தோம். பூ எங்கே விட்டுது? வாலில் இல்லை, வேரில், தலையில் இல்லை, ரூட்டில் பூ விட்டுச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு அந்த அனுபவத்தை, அந்த அதிசயத்தை நாங்கள் பார்த்தோம். அது சிலருக்கு அதிசயம் இல்லாமல் இருக்கும். அது நேச்சர். எங்கேனா ஒரு இடத்துல எங்கன்னா விட்டுருக்கோம், உலகத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல விட்டுருக்கோம், உலகத்தில் எங்கெல்லாம் விட்டுருக்கோம். ஆனால் நான் வேலை செய்த மைக்கோ ஃபேக்ட்ரியில், ராபர்ட் பாஷ் கம்பெனியில் அதை விட்டுச்சு அந்த மாதிரி பூவு. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் என்றதை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, அந்த பூ மரத்தின் உச்சிகளிலே விடாமல் அந்த செடியினுடைய ரூட்டில் அந்த பூ விட்டுச்சுன்றதை சந்தோஷமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தாத்தா ரூட்டில் பூ விட்டுச்சா? ஆமாம் சொல்லுங்களேன். ரூட்டில் எப்படி தாத்தா விடும்? அந்த ரூட்டில் தான் மண்ணில் இருக்குது தாத்தா, மண் உள்ள போய் பூ விடுவான். இல்லை சார் சொல்லுங்களேன், அந்த பர்டிகுலராக அந்த செடியை ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி, ஜல்லடை மாதிரி பெரிய அளவில் கேப் விட்டுட்டு அதில் அந்த செடியை அமைச்சிருந்தாங்க. இந்த பூ அந்த அந்த ஃப்ரேமுங்க மதித்தில் அந்த வேடு கீழே தொங்கின்னு இருக்கும். அதில் அந்த பூ விட்டுருந்துச்சு. உண்மையிலேயே அது அதிசயம் தான் தாத்தா. வீட்டில் போய் பூ விடுதா? விட்டுச்சு. ஓகே தாத்தா, பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை. அப்பப்போ உங்கள் ஞாபகமாக வந்துடுது, ஏதாவது ஒரு புது விஷயத்த சொல்லலான்னு வந்துடுறேன். இப்போ ஒரே பிஸ்கட் சாப்பிடாம மணி இப்போ என்ன ஆச்சு? 2:30 ஆச்சு. 2:45 ஆச்சு. நான் போய் சாப்பிட்றேன். ஓகே தாத்தா, நீங்கள் அது புது விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தால் யார் தாத்தா சொல்லுவாங்க? தேங்க்ஸ் தாத்தா. வெல்கம்.